ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ ரீசெண்டா டைரக்டர் உதய் மகேஷோட இயக்கத்துல வெளியான லக்கி த சூப்பர் ஸ்டார் மூவியை பத்தி பார்க்கலாம். இதோட ஃபீல் குட் கிட்ஸ் காமெடி மூவி. இதுல ஹீரோ ரோல்ல ஜிவி பிரகாஷும் ஹீரோயினாக அனஸ்வரா ராஜனும் நடிச்சிருக்காங்க. இது தியேட்டர்ஸ்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணல, டைரக்டா ஜியோ ஹாட் ஸ்டார்ல OTTல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி ஒரு ஸ்ட்ரீட் டாக் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அந்த டாக் ஒரு பெரிய வெள்ளத்துல தன்னோட குட்டியெல்லாம் தொலைச்சிடுது. அப்புறம் கடைசியா அதுக்கு ஒரு குட்டி பிறக்குது, அதுதான் லக்கி. ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல லக்கியும் தன்னோட அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுது. அப்புறம் தன்னோட குட்டியை தேடி அந்த அம்மா டாக் ஊரு ஃபுல்லா சுத்துது. இப்படி இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஜிவி பிரகாஷ் காட்டுறாங்க. இவரோட நேம் லக்ஷ்மணன். எல்லாரும் இவரை லக்கின்னு கூப்பிடுவாங்க. இவருக்கு ஒரு அக்கா பொண்ணு இருக்கா, அவளோட பேரு அம்மு. அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு. இப்படி இருக்க அம்முவை சந்தோஷப்படுத்த நம்ம லக்ஷ்மணன் அந்த தொலைஞ்சு போன நாய்க்குட்டி லக்கிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அந்த நாய்க்குட்டி வந்த நேரமோ என்னமோ அம்முவோட பிஹேவியர்ல நல்ல மாற்றம் ஏற்படுது. இந்த லக்கி யார்கிட்ட போனாலும் ஒரு லக்கி சாம் மாதிரி அவங்க லைஃப்ல நல்ல விஷயங்களை கொண்டு வருது. ஒரு ஃப்ராக்சர்ட் ஃபேமிலியை ஒன்னு சேர்க்கிறது, அப்புறம் மனசு உடைஞ்ச மக்களுக்கு ஹோப் கொடுக்கறது. இப்படி இருக்க ஒரு கட்டத்துல ஒரு செல்ஃபிஷ் பொலிட்டீஷியன்ஸ் ஒரு கம்பெயின் பண்ணுறாரு. அது மூலமா ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாத்தையும் பிடிக்க சொல்லுவாரு. அதுல நம்ம லக்கியும் கூட்டத்தோட கூட்டமா தவறான முறையில பிடிக்கப்பட்டு போயிடுது. லக்கி இல்லாத நேரத்துல அம்மு திரும்பவும் சோகத்துக்குள்ள மூழ்கிடுவா. அப்போதான் நம்ம லக்ஷ்மணன் புரிஞ்சுக்கிறான் அந்த குட்டி நாய் அவங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் எப்படி அந்த நாய்க்குட்டியை சேவ் பண்ணி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் அந்த குட்டி நாய் தன்னோட அம்மா நாய் கூட எப்படி சேர்ந்துச்சுன்னு சொல்றதுதான் கிளைமேக்ஸ். இந்த படத்துல நாய்களோட தாட்ஸை நம்ம பாப்புலர் காமெடியன்ஸான கோவை சர்லா, தம்பி ராமையா அண்ட் ராஜேந்திரன் அப்படின்னு இவங்க எல்லாரும் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காங்க. இதுதான் படத்தோட மெயின் ஹைலைட். இந்த படத்துக்கு என்னோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் சொல்றேன்னு வாங்க. பிளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா இது ஒரு நல்ல கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மூவி. அந்த நாய்க்குட்டி லக்கியோட சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அப்புறம் நாய்களுக்கு கோவை சரலா, தம்பி ராமையா அண்ட் மொட்டை ராஜேந்திரன் கொடுத்த வாய்ஸ் ஓவர்ஸ் படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த்னு கூட சொல்லலாம். அதுதான் காமெடியை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கு. அப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ் ரொம்ப சிம்பிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. ஆட்டிசம் கொண்ட குழந்தையா வர அம்மு கேரக்டரும் அனஸ்வரா ராஜனும் கூட அவங்க ரோல்ஸை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹெஷாம் அப்துல் வஹாபோட மியூசிக் ஃபீல் குட் மொமெண்ட்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ நார்மலா ரன் ஆனாலும் செகண்ட் ஹாஃப் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஸ்டோரியில ஒரு ஃப்ளோ இல்லாத மாதிரியும் இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரீட் டாக் விஷயத்துல பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ் ஆகுற சீன்ஸ் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. இது சரியா செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்புறம் படத்துல ரொம்ப பழைய மெலோட்ராமா மாதிரி சீன்ஸ் இருக்கிறதால எல்டர்ஸுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸ்டோரிக்காக ஒரு நல்ல ஐடியா இருந்தாலும் அதோட எக்ஸிகியூஷனை நம்ம டைரக்டர் தவற விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். ஃபைனல் வேர்டிக், இது நார்மலா ஒன் டைம் வேணா டைம் பாஸ்க்காக பார்க்கலாம். ஆனா சீரியஸ் சினிமா லவர்ஸுக்கு இது ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். ஆனா பெட் லவர்ஸுக்கு இந்த மூவி கண்டிப்பா பிடிக்கும். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 5.8 கொடுப்பேன். ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.